கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரீகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம், நான் உங்க நளினி பேசுறேங்க. இறைவனோட அருளும் ஆசையும் இருந்தாதாங்க நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர முடியும், நல்ல மனிதர்கள் ஒன்று சேர முடியும். மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும், அடுத்து அந்த மனிதனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஹெர்போகேர் தலைமை மருத்துவர் பர்மா ஆசான் நவீன் பாலாஜி அவர்கள். நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா
மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகானான நம்ம வர்ம ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்று இவரிடம் பயன்பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர். நாளை இவரால் பயன்பெற போகிறவர்கள் பல கோடி பேர். வணக்கங்க, என் பேர் லதா. நான் கொல்லுமேட்டிலேருந்து வரேன். எனக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைன்னு நான் வந்தேன். அப்புறம் சார் சொன்னவொடனே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, சார் எனக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் மூச்சு திணறல் இருக்கும், அப்புறம் நிறைய பிரச்சனைங்க, எனக்கே தெரியல நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சு. சார் என்னை தொட்டவொடனே எனக்கு அழுக தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட எந்த நோயுமே சொல்லலை, ஆனால் அவர் என்னோட நோயை ஃபுல்லாக சொல்லிட்டாரு. எனக்கு ரிப்போர்ட்டில் இருந்தது எல்லாமே அவர் எதுவுமே பார்க்கல, எதுவும் செய்யலை, எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டோன்னே எனக்கு அழுக வந்தது. அவர்கிட்ட நான் பேசவே இல்லை, அவரே தான் என்னை சமாதானப்படுத்தி, நீங்கள் அழுவாதீங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் நான் பார்க்குறேன், உனக்கு பண பிரச்சனை இருந்தால் கூட நீ பணம் கூட கொடுக்க தேவை, நான் உனக்கு பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் அவர் என்னை தேத்தி நான் வெளியே எழுந்து வந்துட்டேன். அப்போ கூட அவர் டாக்டர் அமுச்சு அவங்கள அழுவானா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் மருந்து எடுக்க நான் ரொம்ப நாள் கூட சாப்பிட்லங்க, ஒரு 15 நாள் தான் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு 6-7 வருஷமாக இருந்த பிரச்சனை எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுங்க. அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க கேட்பாங்க, நான் 82 கிலோ இருந்தேங்க, இப்போ 72 கிலோ இருக்கேன், உடம்பு எனக்கு குறைஞ்சி எனக்கு உண்டான பிரச்சனையும் எல்லாம் சாரால தான் தீர்ந்துச்சுங்க. அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் ஆறுமுகம், ஆவடி பக்கத்தில் கொல்லுமேட்டிலேருந்து வரேன் சார். எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, கிட்னியில் உப்பு இருந்தது. இப்போ குழந்தை இல்லைன்ட்டு தான் நான் சாரை பார்க்க வந்தேன். சார் சொன்னார், நான் பார்க்குறேன்பா உனக்கு என்ன சொன்னார். இப்போ கிட்னியில் உப்பும் குறைஞ்சிச்சு, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிச்சு, பேக் பெயின் இருந்து அதுவும் இல்லை சார். இப்போ ஃபைட்டு பரவாயில்ல சார். இப்போ 85 கிலோ இருக்கேன் சார், 92 கிலோ இருந்தேன் சார் அது முன்னே. எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 2 மாதம் ஆகுது சார் உங்களாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து. சார் எங்களுக்கு கடவுள் தான் சார். ஓகே, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். பள்ளியில் நான் 21 வருடமாக கணித ஆசிரியராக இருக்கேன். நான் அலர்ஜிக் மற்றும் ஆஸ்துமாக்காக கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக சிரமப்பட்டு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து 7 மாதம் மருந்து சாப்பிட்டு நடக்க முடியாது. டஸ்ட் அலர்ஜி, சாக் பீஸ் தொட்டாலே உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் சாக் பீஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சாக் பீஸ் தொட்டாலே கண்டினியூஸாக காஃப் வந்துக்கிட்டே இருக்கும். 7 மாதம் தொடர்ந்து காஃபு. அதுக்கப்புறம் நடக்க முடியல, டோட்டலாக வீசிங், ஒரு துளி பேச முடியாது. நான் போன மாதம் 4ஆம் தேதி வந்தேன். மொத்தம் நான் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இப்போ திடீர்னு தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், டாக்டர்ஸ்க்கே தெரியாது. வெறும் 20 நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? என்னால் நடக்க முடியாது, படி 4 படி மேலே ஏற முடியாது. இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது லைஃப் லாங் ப்ராப்ளம், இந்த ஆஸ்மா திடீர்னு உங்களுக்கு பரம்பரையில் வந்ததுன்னு சத்தியமாக சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் ஜென்ரேஷனில் யாருக்குமே இல்லை. எனக்கு 6 தலைமுறையை தெரியும் எனக்கு, அவங்க எல்லாத்தையும் யாருக்குமே ஆஸ்மா கிடையாது. ஆனால் எல்லா டாக்டர்ஸுமே எனக்கு சொன்னது இது ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம், க்யூர் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது, மருந்தோடு தான் இருக்கணும், நீங்கள் அந்த அஸ்டலின் அடிச்சுக்கிட்டு தான் நீங்கள் லைஃப்பை ஓட்டணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஆஸ்மாட்டிக் வந்ததே ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான். ஆனால் ஒரு மேஜிக் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா,
சாரோட ட்ரீட்மெண்ட். சாரை கூட நான் பார்க்கல, கோயம்புத்தூர் சென்டருக்கு தான் வந்தேன். இப்போ நான் வந்து பைக்கில் தான் வந்திருக்கேன், உங்கள் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆசிரியருங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து சாருக்கு மிகவும் நன்றி. என் மனைவிக்கு கைகால் வராமல் இருந்த ஆஸ்பத்திரி போய் திடீர்னு நெஞ்சு சளியினால் மருந்தை மாற்றி அடிச்சிட்டாங்க ஆஸ்பத்திரியில். நானும் பல பக்கம் பார்த்து இன்றைக்கி வீடு வாசலில் விற்று சிகிச்சை பார்த்துட்டு முடியாத கட்டத்தில் டிவியில் பார்த்தேன் இவங்களோட இதை, அந்த புரோகிராம் வச்சு இப்போ 3வது மாதம் நான் வந்திருக்கேங்க. இப்போ வந்த பின்னாடி என் மனைவி இப்போ உடல்நலம்லாம் நல்லா தேறி நல்லா இருக்காங்க. பேசாமல் இருந்தாங்க, பாத்ரூம் வெளியே போகிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ இவங்ககிட்ட அந்த மருந்தை கொடுத்த பின்னாடி இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்காங்க. 3 மாதத்தில் உங்கள் வீட்டில் நடப்பாங்க அப்படிங்கிற உறுதியை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காசை நான் அழிச்சு வீடு வாசல் 6 லட்ச ரூபாய்க்கு விற்று எல்லா பக்கம் பார்த்து முடியாமல் இப்போ கடைசியில் இங்கே வந்தேன். இங்கே வரும்போது நான் காசோடு தான் வந்தேன், ஆனால் காசு வேணான்ட்டார். நான் கட்டின காசை திருப்பி எனக்கு கையில் கொடுத்து அனுப்பிச்சேன். ரொம்ப நன்றி சார். எனக்கு காலில் வந்து நரம்பு சுற்றி இருந்துச்சு, வர்க்கோஸ் நிலமோ சொன்னாங்க. எனக்கு நடக்க முடியாமல் இருந்துச்சு. இங்கே சார்கிட்ட வந்தேன், சார்கிட்ட சொன்னோடனே கூப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் நேராக ஈரோடு போங்க. நாங்கள் ஈரோடுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு பெருமை வந்துச்சு. ஈவாரா பெரியார் பிறந்த இடத்துல நம்ம போய் வைத்தியம் பார்க்குறோன்ற ஒரு பெருமை இருந்துச்சு. நவீன் பாலாஜி சார்னால் எனக்கு அந்த தயவுனால போய் நாங்கள் போய் பார்த்தேன். அங்கே எனக்கு கிளியர் பண்ணி எல்லாமே பண்ணி எனக்கு வர்மம் எடுத்தாங்க. வர்மத்தில் வந்து சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கு கோடி நன்றியை தெரிவிக்கல நவீன் பாலாஜி சாருக்கு. நான் அதை ரொம்ப வேண்டிக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 2 பாய் சிகரெட்டு குடிச்சுக்கிட்டேன். அவருக்கே சாருக்கே தெரியும். இன்னைக்கு அதையும் நிப்பாட்டி என்னை ஒரு மனிதனாக்கி அவர் முன்னாடி நிற்க இருக்கு. அவருக்கு 1000 கோடி நன்றிகளாக தெரிவிக்கணும். அதோடு சேர்ந்து என் நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனேன். அவர் 50 வருஷமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. அதையும் ஈரோடு கொண்டு போய் நிப்பாட்டின பெருமை சாருக்கு வந்து காலம் பூரா மறக்க ஒரு பெருமையான தேடி கொடுத்துருக்காங்க. பல வருடங்களாக கை கால் தூக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி நமது வர்மா ஆசான் இறை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவரிடம் 1 நிமிடத்தில் பூரண சுகம் பெற்ற அற்புத அதிசய காட்சி இதோ. என் பெயர் டி ஷாம்லா. நான் முகப்பேர் கலெக்டராக இருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் இந்த கைவலி இப்படி தூக்க கூட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் 2 டாக்டர் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன். முடியாது, ஏதாவது மந்திரமாவது போடுங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நாளில் இந்த டாக்டர் செய்தது என்னாலேயே நம்ப முடியல. நிமிஷ கணக்கில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் அவர் எனக்கு செய்தார். ஒன்றுமே இல்லை, கையில் அவ்வளோ நரம்பும் பிளாக் ஆகியிருக்கு. அதுதான்மா, இன்னொரு தடவை செய்தால் நீ பூரணமாக குணமாகிடுவ, உனக்கு எந்த வியாதியும் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொன்னார். அவர் சொல்கிறது எனக்கு அவ்வளோ மன திருப்தியோட என் உடல் வலியும் குறைஞ்சிது. இப்போ நல்லா கை தூக்குறேன். என்னால் தூக்கவே முடியாது. நான் கையை இந்த மாதிரி ஒத்தையில் தூக்கனே கிடையாது. என் புடவையை கூட யாராவது பிடிச்சு கொடுத்தா தான் இந்த பக்கம் எடுக்க முடியும். நல்லா தூக்குறேன். இது வந்து அதிசயம்தான் எனக்கு. இதை பூர்ணமாக குணமாகி போன மாதிரி இன்றைக்கே நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு நம்ம இது வரைக்கும் செய்து இருந்துட்டோம். டாக்டர் நவீன் பாலாஜி வந்து கடவுளை அதை பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷத்தில் இதுக்கும் ஒரு வழி உண்டுன்றது எனக்கு காட்டினார். என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 9 வயசு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாடத்துங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனுடைய எனர்ஜி டோட்டலாக இல்லைம்மா. பா, பேர் என்ன குட்டிமா? ஐ, அழகா பேசுறியே. சட்டை கழட்டு. ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அழகாக கவலையே பட வேணாம் சார். இதை விட மோசமாக ஒரு முஸ்லீம் வந்து மயிலாடுதுறையில் எல்லாருமே பார்த்துக்கேன் சார். கடைசி இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். உங்களை வந்து தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் சார். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் எல்லா இடத்தையும் வித்துட்டு வாடகையில் இருக்கேன் சார்ப்பா. என்னால் முடியல சார். என் லைஃப் இருக்கும்போது அவனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சார் எங்கள் ஒன்றோட கடைசியாக வந்துருக்கேன் சார். எனக்கு பைசா வேணாம், விடுங்க சார். பைசா இல்லை சார். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த குழந்தைய நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, யார் சார் பார்ப்பாங்க? அழகாக கவலையே பட வேணாம் சார். நமக்கு இருக்க பிரச்சனையா சார்? இந்த குழந்தைய பாருங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு நான் 150 1000 பேர்த்த நான் பார்க்குறேன் சார். நான் கண்ணீரோடு பார்த்துட்ருக்கேன். நான் திரும்பிடா குட்டிமா,
திரும்படா குட்டிமா. இந்த குழந்தை எப்படி மட்டும் மாறுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் வச்சு பாருங்க என்கிட்ட. நீங்கள் பேர் என்ன? ஓகேடா சொல்லலாம் போடா பக்கடா. ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எனக்கு 5 பைசா எனக்கு வேண்டாம். சரியா எல்லாமே சரியாயிடும். ஐயோ ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே நான் வந்து உங்களை தலை வணங்குறேன். ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அதான் சார். சார் வந்து உங்கள் பேர் என்ன? முகமது அலி. நான் தினமுமே நான் வந்து டெய்லி நான் படுக்கும் பொழுது திருக்குரான் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நபர்களுக்கு நான் சொல்கிறதே என்ன அப்படின்னா, திருக்குரான் தயவு செய்து படிங்க. ஒவ்வொருத்தருமே நமக்கு வாழ்ந்து காட்டி, அதாவது கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து உணர வைத்த பெருமகனார், நபிகள் பெருமகனுடைய ஹதீஸும் சரி திருக்குரானையும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்து இன்னைக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணமே திருக்குரான் தான். ஓப்பனாக பேசுகிறேன். நான் திருக்குரான் படிக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். இன்னைக்கு கூட வரும்போது காலையில் படிச்சு தான் வந்தேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் படிக்காமல் போக மாட்டேன். நான் ஹிந்து தான், நான் முருக பக்தன். ஆனாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன், நான் முருகன் சொல்கிறேன், இவங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு பேர் நவீன் பாலாஜி. நான் முருகன் மட்டும்தான் வணங்குவேன். இறைவன் ஒருவன் முருகனே, அந்த நேம் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். முழுக்க முழுக்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் திருக்குறானை தான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனேயே இவர் வந்து ஒரு இஸ்லாமியர். சார் இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு. பட் அது வேண்டாம், ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கடவுள் அந்த சக்தி கொடுத்துருக்காரு. நான் இலவசமாக தான் பண்ண போகிறேன் அது அப்புறம். ஆனால் அவர் எவ்வளோ மனசு மட்டும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார் வாழ்க்கை? சார் கண்டிப்பா உங்களை அல்லாஹ் வந்து வாங்க சார் உட்காருங்க சார். என்ன பண்றீங்க? கறி கடை வச்சிருக்கீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க சார் ப்ளீஸ். என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப எங்க வந்து நீ மனித பண்புகள் மாண்புகள் வந்து அழிஞ்சு போச்சு சொல்கிறாங்க? கிடையாது சார், இருக்குது சார். நபிகளுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றுறாரு சார். அதை விட வேறு என்ன சார் அவருக்கு வேணும்? சார் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுடைய குணம் உண்டா இல்லையா? நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா,
மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. கண்களை பாதிக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் போக்க பாரம்பரிய மருத்துவத்தின் துணையோடு உதவிக்கு வருகிறது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஐ கிட். உடனடியாக உங்கள் இல்லம் தேடி வர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனடியா கால் பண்ணுங்க. உடல் பருமன் குறைக்க டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஸ்லிம் கிட். இந்த ஸ்லிம் கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மது அடிமையினால் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெற நேச்சுரல்ஸ் டீஅடிக்ஷன் கிட்டை பயன்படுத்துங்கள். போதையில்லாத உலகத்திற்கான மாற்றத்தினை உங்களிடமிருந்தே துவங்குங்கள். முதுகு வலியா, மூட்டு வலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, கைகளை தூக்க முடியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். அனைத்து வழிகளிலும் இருந்து நிவாரணம் பெற 10 வகையான மூலிகை உணவுப் பொருட்கள் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் ஆர்த்தோ கிட். இந்த ஆர்த்தோ கிட் உங்கள் இல்லம் தேடி வர உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நமது வர்ம ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களோட நேச்சுரல்ஸ் ஹோம் ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, மத்தவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான். சர்க்கரை நோய் பல வகை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற உருவாக்கப்பட்டதுதான் டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் டயா கிட். இந்த டயா கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் மூலிகை உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்கியவுடன் எங்களது மருத்துவர் குழு உங்களை தொடர்பு கொண்டு அதை எப்படி சாப்பிட வேண்டும் போன்ற அனைத்து விதமான வழிமுறைகள் எடுத்துரைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் நிறுவனம் ISO 9001 2008 தர சான்றிதழும் மற்றும் ISO 22000 2005 GMP தயாரிப்பு தர சான்றிதழும் பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெஸ்ட் 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 பெஸ்ட். கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே புன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே. உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்ம ஆசான் தலைமை மருத்துவர் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றன. நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசம் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நூறாண்டு காலம் வாழ்ந்த
மகனே